வேர்ல்டு ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக்னு சொல்லுவாங்க கோல்டன் ரெட்ரீவர். எல்லா பெடிகிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, டாக் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட கோல்டன் ரெட்ரீவர் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு, ஒரு டார்க்காக இருக்கும் பப்பி. பப்பி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ரொம்ப யூஸ் சைஸு, நல்ல டார்க் இருக்கும். மில்க் ஒயிட்டில் லேப்ரடார் பப்பி வேணும்னா இந்த பப்பி வாங்கலாம் நீங்கள். ஓகே, பானில் பார்த்துருப்பீங்க, பிளாக்ல பார்த்துருப்பீங்க, சாக்லேட்டில் பார்த்துருப்பீங்க. ஒயிட் வந்து மில்க் ஒயிட், ஒரு பான் பேச்சஸ் கூட இருக்காது. இது ஃபாதர் மதர் ரெண்டுமே ஒயிட் தான். வெட் டாக்டர் கொண்டு போயிட்டு செக் பண்ணிட்டே கூட நீங்கள் பப்பி பை பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நான் பப்பி தரேன், நீங்கள் கொண்டு போங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பப்பி வாங்கிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபீனிக்ஸ் vlog. இப்போ நம்ம என்ன பப்பி பார்க்க போறோம்னா கோல்டன் ரெட்ரீவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் லேப் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் பெட் ஹோம்ஸ்லாம் இருக்குது. இவங்ககிட்ட எல்லா பப்பீஸுமே நல்ல குவாலிட்டி இருக்குது. பப்பி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு யூஸாக இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து தனியாக வந்து கிணல் வீடியோ போடலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு தான் சேல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கஸ்டமர் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான பப்பீஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று நம்ம ஓப்பனிங்லேயே சொல்ல போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இவங்ககிட்ட நீங்கள் வந்து பப்பி பை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ண போகிறாரு. எந்த ஒரு டெலிவரி அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேணாம். அதே மாதிரி பப்பிக்கு 100% இல்லை 200% கேரண்டி கொடுக்குறாரு. இவங்ககிட்ட இருந்து பப்பி எடுக்கிறப்பே நீங்கள் போய்ட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணியே பப்பி எடுத்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்ண்ணா, நம்ம நேம் சொல்லுங்கள், நம்ம கிணலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஹாய் ப்ரோ, நம்ம கிணல்லாம் கிடையாது ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம கிணல்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம பப்பி கஸ்டமர்கிட்ட குட்டி போட்டால் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து குட்டி வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறது தான் ப்ரோ. நல்ல குட்டி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். சும்மாலாம் நார்மல் குட்டிக்கெலாம் பண்ண மாட்டோம். குட்டி நல்ல குட்டி இருக்குது. இந்த மாதிரி கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் வந்திருக்கு இந்த வாட்டி. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஆட் போடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம லாங் வீடியோ போடுறது. கோல்டன் ரெட்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 மேல் 2 ஃபீமேல் டார்க் கலர் பப்பீஸ் வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ என்ன அப்படி நம்ம காட்ட போகிறீங்க? இப்போ நம்ம லேப் பார்க்கலாம். இப்போ கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேப் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, கோல்டன் ரெட்ரீவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கோல்டன் பத்தி பார்த்துடலாம். கோல்டன் பத்தி பார்க்கலாம். இப்போ கோல்டன் பத்தி சொல்லுங்க. கோல்டன் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட் ஆவாங்க? நீங்க கோல்டன் ரெட்ரீவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக்னு சொல்லுவாங்க கோல்டன் ரெட்ரீவர். எல்லா பெடிகிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, டாக் ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட கோல்டன் ரெட்ரீவர் தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக். இது குவாலிட்டி பாருங்க. அதே மாதிரி ஒரு கோல்டன் ரெட்ரீவர் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குன்னா அதை எப்படி செக் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க. பப்பி கீழே நீங்க வாங்கிட்டு ஒரு கையில கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு நீங்க கீழே விட்டீங்கன்னா பப்பி ஆக்டிவா விளையாடிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீடிங் வச்சா சாப்பிடணும். இந்த 2 நீங்கள் செக் பண்ணாவே ஓரளவுக்கு நீங்கள் வந்து பப்பி ஆக்டிவாக இருக்கான்னு, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒன் மோர் நீங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா வெட் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு செக் பண்ணிட்டே கூட நீங்கள் பப்பி பை பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நான் பப்பி தரேன், நீங்கள் கொண்டு போங்க, டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பப்பி வாங்கினீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். 1 வீக் எந்த பப்பி 1 வீக் எந்த பப்பி வாங்கினாலும் 1 வீக் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். பப்பி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு கூட நீங்கள் 1 வீக் தரேன். உங்களுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நான் இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 ப்ரீட் பார்க்க போகிறோம். அந்த 3 ப்ரீட்ல எது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கு? ஜெர்மன் ஷெப்பர்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து கார்டிங் பர்பஸில் வருவாங்க. லேபு கோல்டன் ரெட்ரீவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் ஹோம் டாக் தான். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நல்லா விளையாடுறதுக்கு வீட்டில் வந்து குழந்தை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கோல்டன் ரெட்ரீவரும் லேபும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளேஃபுல் டாக்னா நீங்கள் லேபு, கோல்டன் ரெட்ரீவரு, சிட்ஸு, பூடெல்லாம் வந்து நீங்கள் ப்ளேஃபுல் டாக் தான். ஆனால் கொஞ்சம் யூஜ் டாக்ல லேபு ரெட்ரீவர்லாம் யூஜ் வெரைட்டியில் வருவாங்க. நான் இப்போ நம்ம கிட்ட இருந்து கோல்டன் ரெட்ரீவர் பப்பி எடுத்துகிட்டு போகிறாங்களா, இப்போ எத்தனை டேஸ்ல வந்து நம்ம பப்பீஸ் வந்து கொடுக்குறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? 45 டேஸில் நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸில் வந்து வேக்சின் பண்ண சொல்லுவேன். டிவார்மிங் வந்து 20 டேஸில் ஒன்றும், நீங்கள் 45 டேஸில் ஒன்றும் டிவார்மிங் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் ரெட்ரீவரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ்லாம் வருவாங்க? கோல்டன் ரெட்ரீவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீமு, ஒயிட்டு, டார்க் ரெட்ரீவர் வருவாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தான் இருக்குது. நம்ம கிட்ட நல்லா டார்க் ரெட்ரீவர் இருக்குது. ஒரு 5-6 குட்டி டார்க் ரெட்ரீவர் இருக்குது. லைட் க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது என்கிட்ட. அது லோக்கல் லிட்டர்மெண்ட் பப்பி. அது ஃபாதர் பார்த்தே எடுத்துக்கலாம். அந்த க்ரீம் கலர் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பேர் வந்து க்ரீம் கலர் இருக்குது. க்ரீம்னா அதுவும் லைட் டார்க் தான். பட் ஆனால் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. உங்களுக்கு டார்க்காக இருக்கும் பப்பி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ரொம்ப யூஸ் சைஸு, நல்ல டார்க். இப்போ கோல்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் பப்பி ரொம்ப ரேர்னா அவ்வளோவா கிடைக்காத பப்பி? டார்க் உங்களுக்கு கிடைக்காது. ரேட்டு தான். ஆமாம், ரேட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். டார்க்கு நீங்கள் வந்து கண்ண முடின்னு வாங்கலாம் எப்பவுமே. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து மேட்டிங் பர்பஸ்க்கும் உங்களுக்கு டார்க் தான் எல்லாரும் விரும்புவாங்க. மேலாக வாங்கினீங்கன்னா ஃபீமேல் கூட குட்டி போட்டால் உங்களுக்கு டார்க் கலர் தான் மேக்ஸிமம் குட்டி போடும். நான் இப்போ ஷெப்பர்ட் பப்பி வந்து வளர்க்கணும்னா நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் நிறைய பேர் கேட்குறாங்க. எந்த மாதிரி இடம் தான் வளர்க்கலாம்னா? ஷெப்பர்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து விளாடுற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஷெப்பர்ட்லாம் வளர்க்க முடியும்.
நீங்கள் லார்ஜ் ப்ரீட் போனாவே கொஞ்சம் இடம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வளர்க்க. ஓகேண்ணா. கார்டன் மாதிரி கூட தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டாவது டாக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் டாக் ஹெல்த்தியாக ஆக்டிவாக விளாட முடியும். விளாட்னா தான் கொஞ்சம் அது ஹெல்த்தியாக இருக்கும். கார்டிங் பர்பஸ்க்கு தான் மெயினாக ஷெப்பர்ட் வாங்குவாங்க. வெளியே விட்டு பழகுங்க, வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்காதீங்க. வெளியே இப்போ நிறைய பேர் வந்து கேஜிலே வச்சு வளர்க்குறாங்கண்ணா. கேஜில் வச்சு வளர்க்குறது நீங்கள் சிட்ஜு பூடல் அந்த மாதிரி வெரைட்டி தான் நீங்கள் கேஜில் வச்சு வளர்க்கலாம். அது கூட வளர்க்கக்கூடாது. கேஜியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஒரு 3 months வரைக்கும் தான் உங்களுக்கு கேஜி யூஸ் பண்ணணும். எல்லாம் 24 hours 24/7 நம்ம டாகை பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆமாம், அது என்ன சாப்பிடுவோம், கீழே இருக்க என்ன பொருளை சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் கேஜில் போட்டிங்கன்னா நைட் டைமில் மேக்ஸிமம் நீங்கள் கேஜில் போட்டிங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியும். இல்லைனா 24/7 நம்ம நாயே பார்த்துருந்தா நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாது. ஆமாண்ணா. அதனால் 3 months வரைக்கும் நீங்கள் கேஜில் போடலாம். 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து நாய் ட்ரெயின்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஜி யூஸ் ஆகாது. நீங்கள் டாகை வெளியே விட்டு வளர்க்குறது தான் ரொம்ப அட்வைசபிள். நான் இப்போ வந்து டாக் வந்து நம்ம இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, இதுக்கு எப்படி வேக்சின் பண்ணணும், அதே மாதிரி வெளியே டாக் வந்து எடுத்துகிட்டு போகலாமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? வெளியே கொண்டு போகலாம். பட் ஆனால் ரெகுலராக ஆஃப்டர் 3 months நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் கொண்டு போகலாம். அந்த வேக்சின்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். லாங் ஜேர்னிலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா பட் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆகும், ஃபுட்டு கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம், வாட்டர் சேஞ்ச் ஆகும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் நீங்கள் பிகினிங் ஃபஸ்ட்டு 3 months கொஞ்சம் பத்திரமா நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது தான் நல்லது. போனாலும் கொஞ்சம் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒழுங்கான நீங்கள் டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகேனா கொண்டு போங்க. நான் நமக்கு லேப் பற்றி சொல்லுங்கள். ப்ரோ மில்க் ஒயிட்டில் லேப்ரடார் பப்பி வேணும்னா இந்த பப்பி வாங்கலாம். நீங்கள் ஓகே ஃபானில் பார்த்துருப்பீங்க, பிளாக்ல பார்த்துருப்பீங்க, சாக்லேட்டில் பார்த்துருப்பீங்க. ஒயிட் வந்து மில்க் ஒயிட் ஒரு ஃபான் பேச்சஸ் கூட இருக்காது. இது ஃபாதர் மதர் ரெண்டுமே ஒயிட் தான். மில்க் ஒயிட்னு வாங்கல, அந்த மாதிரி க்ரீம் கலர் கூட சொல்ல முடியாது, ஒயிட்னே சொல்லலாம். இது அந்த மாதிரி இருக்கும் ஃபுல் ஒயிட்டில். ஃபீமேல் பப்பி ஒன்றே வந்து தான் இருக்குது. மேல் பப்பி சேல்ஸ் ஆகிடுச்சு, ஃபீமேல் தான் இருக்குது. லோக்கல் லிட்டர்மெண்ட் பப்பி தான், ஃபாதர் மதர் பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பப்பீஸ்லாம் கிடைக்கும் என்கிட்ட இப்போ ரைட்னோ கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது, ஷெப்பர்ட் இருக்குது, லேப் இருக்குது. என் கஸ்டமர்கிட்ட பக்கு குட்டி போட்டுருக்கு, சிட்ஸு குட்டி போட்டுருக்கு. மெயினாக நம்ம கஸ்டமர்கிட்ட குட்டி போடுறது தான் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வர ஆர்டரை பேஸ் பண்ணி வெளியிலேருந்தும் குட்டி எடுத்து கொடுக்கலாம். நல்ல குட்டி தான் மேக்ஸிமம் நீங்கள் சேனலில் பார்த்தாவே தெரியும். ஒரு குட்டியோட நார்மல் குட்டியே போட்டுருக்க மாட்டேன். எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். குவாலிட்டியை காம்ப்ரமைஸே பண்ணுற அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி. 2 மேல் 3 ஃபீமேல் போட்டுச்சு, எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது. பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள். மில்க் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா பாக்ஸ் பேஸு நல்ல பாக்ஸ் பாருங்கள், பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆப்பு. நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் டைல்லாம் சொல்கிறாங்க, அதை செக் பண்ணிடுங்க. அதெல்லாம் எப்படின்னா அதான் இந்த பாருங்கள் டெய்ல் பாருங்கள். இந்த அளவு தான் ஷார்ட்டாக வரணும், ஷார்ட்டாக இருக்கணும். டெய்ல் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. ஷார்ட் டெய்லு. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஆப்பிள் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இண்டோரில் ஷூட் பண்ணுறதுனால டாக் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. வெளியே எடுத்துகிட்டு போனால் இன்னும் சூப்பராக தெரியும். வெளியே கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளில வச்சு வீடியோ போடுறேன் பாருங்கள். நான் இப்போ பப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஊருக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? நீங்கள் சேனல் மூலமாக பார்த்து இந்த வீக் ஃபுல்லாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஹைதராபாத், வைசாக் எல்லாமே வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம். பேஸ்கெட்டும் ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பேஸ்கெட்டும் ஃப்ரீயாக பண்ணி தரேன். நீங்கள் சேனல் பார்த்துக்கணும். இந்த வீக் மட்டும் இந்த பப்பீஸ் மட்டும், இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபு, கோல்டன் ரெட்ரீவர் என்னோட பப்பிக்கெல்லாம் நான் பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி தரேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். கைஸ் பாருங்கள், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் கான்டெக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி தரலாம். ஆமாம், பண்ணி தரலாம்.